மாப்பிள்ளை இந்திய இளைஞர் சங்கத்தினருடைய 60வது ஆண்டு பூர்த்தி தின விழா, வைர விழா. இந்த விழாவை பின்னுக்கு வந்தீங்கன்னா வானோரும் ஆனை முகத்தானை காதலால் காதலால் பூப்பு வருத்தம் கை வல்லப கணபதியே வந்திடுவாய், வந்திடுவாய்.
வெங்கட வரம் தருவது வேலனுக்கு வேலை பொண்ணு மரம் தருவது வேலனுக்கு வேலை வேலை வணங்குவது வேலை நமக்கு வேலை வணங்குவது வேலை மரம் தருவது வேலனுக்கு வேலை வேலை நமக்கு வேலை வணங்குவது வேலை 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 நாளை எந்திராமல் வேலை தப்பிராமல் வேலை வணங்குவது வேலை நாளை எந்திராமல் வேலை தப்பிராமல் வேலை வணங்குவதே வேலை நாளை எந்திராமல் வேலை தப்பிராமல் வேலை நாளை எந்திராமல் வேலை தப்பிராமல் வேலை வணங்குவதே வேலை நாளை எந்திராமல் வேலை தப்பிராமல் வேலை வணங்குவதே வேலை 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 நாளை எந்திராமல் வேலை தப்பிராமல் வேலை வணங்குவதே வேலை
விருந்தினர்களை மலர் மாலை அணிவித்து வரவேற்கின்ற ஆரம்ப பூர்வாங்க நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று இறை வழிபாட்டை தொடர்ந்து விருந்தினர்கள் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை வெளிப்படுத்தக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கும் நிகழ்வு சங்க பணிபனையில் விசேட வழிபாட்டினை தொடர்ந்து தற்போது கொடியேற்றும் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. தெளிப்படை இந்திய இளைஞர் சங்க தலைவர் திரு ப. விக்னேஷ் அவர்கள், சங்கத்தினுடைய போசகரும் துர்கா தேவஸ்தானத்தினுடைய தர்மகத்தா சபை தலைவருமான திரு பி. சித்தார்த் அவர்கள் கொடியினை வைபவ ரீதியாக ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். கொடியேற்றம் மறைந்த அவர்களுடைய உயர்ந்த அர்ப்பணிப்பு மிக்க சேவையினை நெஞ்சினை நிறுத்தி அவருடைய நினைவுகளை பசுமையாக நினைவு கூர்ந்து ஒரு நிமிட மௌன வணக்கத்தோடு அனைவரும் இணைந்து கொள்வோம். நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் ஆசைகள் தற்போது அரங்கில் கொண்டிருக்கிறது. சங்கத்தினுடைய தலைவர் சகை தங்கம்மா அப்பாவுடைய திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவம் பெற்ற காங்கிரஸ் வீதியோடாக இன்றைய நிகழ்வுகளுக்குரிய அதிதிகள் மல்லாகம் பழம்பதி தேவஸ்தானத்தில் இருந்து வழிபாட்டு நிகழ்வுகளோடு மலர் மாலை சூடி பாரம்பரிய கலை பண்பாட்டு விழுமியங்களை பிரதிபலிக்கின்ற நிகழ்வுகளோடு சிறப்பாக அழைத்து வரப்பட்டு இங்கே பெருமதிப்போடும் நிகழ்வுகளுக்காக இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் இந்து இளைஞர் சங்கம் பெருமை கொள்கின்றது. தொடர்ந்து மங்கள சுதந்திர நிகழ்வில் இணைந்து கொள்வதற்காக மங்களகரமாக வைரவிழா நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது.
அழைக்கின்றோம். சுடரேற்றும் நிகழ்வு அலங்கரிப்பதற்காக எமது சங்கத்தின் போசகரும் மங்கள வேலன் சுவாமி அவர்களை அழைத்திருக்கின்றோம். அவர்கள் மங்கள சுரேகுமாரை அழைப்பதை மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த நிகழ்வை அலங்கரிப்பதற்காக மகளிர் அன்புடன் அழைப்பதை மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய அதிதிகளுடைய திருத்தலங்கள் சிவனடியே சிந்திக்கும் திறப்பரக சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் தோமையிலா கலை ஞானம் உணர்வறிய விஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்த தாமுணர்ந்தார நிலையில் தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறிய அனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லாயினம் தரும் நலன எல்லாம் தரும் அன்பே கண்களே வான்முகில் வளாது பெய்க மலிவனம் சுரக்க மனம் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயர்கள் மாழ்க நான் மறை அரங்கனோங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம். இன்றைய வைரவிழா நிகழ்வுகள் இடைவொன்றை சிறப்பாக நடைவதற்கு எங்கும் பறந்திருக்கின்ற இறைவனுடைய பேரருளையும் பெருங்கருணையும் இந்த நேரத்திலே மனதிலே பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்வுகளின் வரிசையில் சைவத்தின் தொண்டும் சமூகத்தின் தொண்டும் தெய்வத்தின் தொண்டும் புரிந்தே சைவத்தின் தொண்டும் சமூகத்தின் தொண்டும் தெய்வத்தின் தொண்டும் புரிந்தே பையத்தின் புகழை வாழியின் பெற்ற வாழிய வாழிய நீடே பையத்தின் புகழை பணியினின் பெற்ற வாழிய வாழிய நீடே வாழிய இந்த இளைஞர் சங்கம் வாழிய வாழிய நீடே. அனைவருக்கும் வணக்கம். இன்று தெல்லிப்பளை இந்திய இளைஞர் சங்கத்தினருடைய 60வது ஆண்டு பூர்த்தி தின விழா வைர விழா. இந்த விழாவை தெல்லிப்பளை இந்திய இளைஞர் சங்கத்தினர் மிகவும் கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஊர்வலம் ஆரம்பமாக இருக்கின்ற இடமான மல்லாகம் வளம்பதி பிள்ளையார் கோவிலிலே இன்று நான் இந்த உரையை ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலாக தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம் துக்காதேவி தேவஸ்தானத்திற்கு ஆற்றிய அரும் பெரும் தொண்டுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இன்று இந்த விழாவிலே எல்லோரும் பங்கு பெற்றி இந்த விழாவை சிறப்புற நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல துர்க்கை அம்மாளை பிரார்த்தித்து தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம் 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக முதலாக
தெல்லிப்பளை துர்காதேவி இந்து இளைஞர் சங்கம் என்ற பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டு பின்பு இந்த சிரமதான பணிகள் எல்லாம் விரிவடைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சிரமதான பணிகள் எல்லாம் எல்லா இடங்களிலும் எல்லா ஆலயங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தான இந்து இளைஞர் சங்கம் என்ற பெயரை துர்காதேவி தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம் என்று நாங்கள் அந்த பெயரை மாற்றி கிட்டத்தட்ட 60 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் பாடு பரவு பணிசல். இந்த 3 மகுட வாக்கியங்களுக்கும் அமைவாக அங்கே இருக்கின்ற தொண்டர்கள் துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய விழா காலங்களிலே எல்லாம் இரவு பகலென்று நேரம் பாராது அங்கே சிரமதான பணிகளிலே செய்து கொண்டிருப்பார்கள். எங்களுடைய மதிப்பிற்குரிய அம்மா அவர்கள் காலம் சென்ற துர்காதேவி தேவஸ்தானத்துடைய தலைவியாக இருந்த அப்பா குட்டி தங்கம்மா அவர்கள் இருந்த காலத்திலே எங்களுடைய தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தினுடைய இந்த பணிகளை எல்லாம் எங்கு எந்த இடங்களிலே பேச்சுக்கு போனாலும் தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தினருடைய பணிகளை பற்றி எல்லாம் பேசி எங்களுக்கு பெருமை சேர்த்து தந்தவர். இப்பொழுது கலாநிதி செஞ்சு செல்வர் ஆறு திருமுருகன் ஐயா அவர்களுடைய தலைவர் பதவிக்கு கீழ் துர்காதேவி தேவஸ்தானத்துடைய தலைவர் அவர்களுடைய பதவியின் கீழ் இப்பொழுது தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தினர் அங்கே திருவிழா காலங்களிலே 12 நாட்களும் நேரம் தவறாது வந்து அங்கே சிரமதான பணிகளிலே எல்லாம் பற்றி இன்று பொதுமக்களிடத்திலே பெரிய ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு சங்கம். அந்த சங்கம் இன்று வைர விழாவை கொண்டாடுவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் வல்ல துக்கியம்பாள் தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம் அவர்களுடைய உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்துடைய தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தினுடைய 60வது ஆண்டு விழா. ஒரு காலத்தில் இந்த தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தில் சேர்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தாலும் இறுக்கமான நடைமுறை மூலம் இந்து தத்துவங்களை குறிப்பாக கோயிலின் சரிய தொண்டுகளை மேற்கொண்டு சமய கிரியைகளை ஒழுங்காக பின்பற்றுவர்களை இணைத்து செய்கின்ற செயற்பாடாக நீண்ட காலமாக செயற்பட்டு வந்த அடிப்படையில் இன்றைக்கு 60 ஆண்டுகளை சிறப்பான முறையில் இயங்கி எங்களுடைய சமய பாரம்பரியங்களோடு இயங்குகின்ற ஒரு இந்து இளைஞர் சங்கமாக துடிப்புள்ள சங்கமாக இயங்குகிற நிலைமையில் இன்றைக்கு 60 ஆண்டு கொண்டாடுவதற்கு நாங்களும் ஒரு சைவர்களும் தெல்லிப்பளை வலிகாமம் வடக்கு பிரதேசத்தின் தவிசாளர் என்ற அடிப்படையில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இவ்வாறாக சமய பண்பாடுகளை வளர்க்கின்ற ஒழுக்க விளிமியங்களாக தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம் செயற்படும் என்பதற்கு நடைமுறை எடுத்துக்காட்டாக காணப்படும் என்பது இந்த 60 வருட செயற்பாடுகள் காரணமாக இருக்கின்றன. सारे कोलो मासे